தேவனின் உண்மையான அசல் சிந்தனை என்ன? கிருபையா பிரமாணமா? 1 தீமோத்தேயு 1:9-10 இப்படி சொல்லுகிறது. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று சொல்கிறது. உலகம் படைக்கப்படும் முன்பும் யுகங்களின் காலத்திற்கு முன்பும் எந்த விதமான அசலான உண்மையான சிந்தனை தேவனுக்கு இருந்தது? கிருபையே. ஏன் தேவன் நமக்கு கிருபையை கொடுக்க விரும்பினார்? அவரின் மகிமையை அனுபவிக்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு எப்போது பிரமாணத்தை கொடுத்தார்? ஆதாமின் வீழ்ச்சிக்கு பிறகு சுமார் 1600 ஆண்டுகளுக்கு பிறகு மோசே மூலம் கொடுத்தார். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதிகளை வழங்கினார். தேவன் எப்பொழுது வாக்குறுதிகளை வழங்கினார்? மோசேக்கு சுமார் 430 ஆண்டுகளுக்கு முன்பு. என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்? ஆதியாகமம் 22:18 இவ்வாறு சொல்கிறது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். யார் அந்த சந்ததி? கலாத்தியர் 3:16 இப்படி சொல்கிறது. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இயேசு பிறப்பதற்கு முன்பே மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசுவை பற்றிய வாக்குறுதி மோசேக்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே கலாத்தியர் 3:17 இப்படி சொல்கிறது. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணம் தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருவளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது என்று கலாத்தியர் 3:19 கூறுகிறதை நாம் வாசிக்கின்றோம். மனித குலத்தை மீட்க வழிமுறையாக பிரமாணத்தை திணிப்பதல்ல, கிருபையை வழங்குவதே தேவனின் அசல் நோக்கம் என்பதை இதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. கிருபை என்பது தேவனுடனான நமது உறவையும் ஐக்கியத்தையும் செயல்படுத்த இயேசு சாதித்ததை குறிக்கிறது. விசுவாசிப்பதின் மூலம் நாம் பெறும் பரிசு. இதற்கு நேர்மாறாக பிரமாணம் அத்தகைய உறவு மற்றும் ஐக்கியத்திற்கான தேவனின் தேவைகளை முன்வைக்கிறது. மேலும் அதை நிறைவேற்ற பாடுபடுவதன் மூலம் தேவன் வழங்குவதை நாம் பெறுகிறோம் என்று சொல்லுகிறது. எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீர்கள்? இயேசு சாதித்ததில் நீங்கள் ஓய்வெடுக்கும் விசுவாசத்தின் மூலம் பெறும் வாழ்க்கையா, அல்லது கிருபையால் இலவசமாய் பெற வேண்டியதை பிரமாணத்தின் கீழ் நீங்கள் உழைத்து பெறும் வாழ்க்கையா? எது உங்களுக்கு வேண்டும்? சிந்திப்பீர், செயல்படுவீர். ஆமென்.